Hey days, welcome back to Bobby the Code Healer YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கோப் ஆஃப் ஏ வேரியபிள் தாங்க பார்க்க போறோம். ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இல்லை அதை யூஸ் பண்ணுறோன்னா அந்த வேரியபிளை நம்ம எங்கெங்கெல்லாம் அசஸ் பண்ணிக்க முடியும், அதாவது அந்த வேரியபிளை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதாங்க ஸ்கோப். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து இங்கே இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 நாம் மெயின் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா? தென் ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட் இன்ட் பி ஈக்குவல் டு 20 டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நான் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்கோப்புன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கோப்பு நம்ம ஒரு எம்டி பேசிஸ், இந்த இடத்துல நம்ம எம்டியாக கூட கொடுக்கலாங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம சும்மா கொடுக்குறேன். தென் சாரி, நான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குற இடத்துல வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டேன். தென் இப்போ இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, எந்த எரருமே வரல. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா வேரியபிள்ஸ் வந்து நம்ம வேரியபிள் நேம் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆமாங்களா? இப்போ இது என்ன கான்செப்ட்னா இங்கே வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, தென் வந்து இந்த இடத்துல இன்ட் ஏ ஈக்குவல் டு, இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த யூஸ் பண்ண போகிறேன். மெயின் ஃபங்க்ஷனில் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த ஏ வந்து இது ஃபுல்லாக அசஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ண ஏ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது ஸ்கோப்புன்ற மெத்தட்குள்ளே மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். இதை தாங்க நம்ம ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படின்றோம். அதுவே நீங்கள் பாருங்களேன், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இது இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்க ஒன் செகண்ட். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை வந்து நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா, நிமிஷம் இருங்க. இந்த ஏ எடுத்துட்டேன். இப்போ வந்து ஏ வந்து எங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், எங்கே இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்கோப்புன்ற மெத்தடில் மட்டும்தாங்க பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் விட்டு நான் வெளியே வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல, ஓகேங்களா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, என்னங்க என்ன சொல்கிறது, சிஸ்டம் டாட் அவுட் டாட், ஸோ கேபிட்டல் எஸ் கொடுக்கணும், சாரிங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லன். ஓகேங்களா, பிரிண்டெல்லன் கொடுத்து நான் ஏவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஏ வந்து ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஏ வந்து இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏவை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதோட எல்லை வந்து இதோடய முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா எரர் தாங்க வரும். இந்த இடத்துல ரெட்டாக இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ரன் ஆகுது ஸ்கோப்பிங், பார்த்தீங்களா, ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் 13, இந்த 13th எரர் வருது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இதை விட்டு வெளியே வந்தாட்டி ஏன்னா என்னன்னே தெரியாது. இப்போ அதுவே இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்து நான் மறுபடியும் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன், 20 கொடுப்போம். ஓகேங்களா, 20 கொடுக்குறேன். இப்போ வந்து ஏ பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு வெளியே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே தான் வந்து நான் ஏ பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிஸ்பிளே ஆகும். ஐடென்டிஃபை எக்ஸ்பெக்டட் நம்ம தான் ரன் பண்ணுறோம்ல, ஒரு நிமிஷம் வந்து 14th ஏதோ ஒரு ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட்னு வந்து 14 தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லன். வெயிட் அ மினிட், இது ஏன் முன்ன எரர் காட்டுச்சுனாங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். அப்போது இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்க, இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம எந்த
ஆப்ரேஷன் எக்ஸிக்யூஷன் பண்ணால் இந்த மெயின்குள்ளே தானே இங்கே பண்ணணும், அதனால தான் எரர் கிடைக்கும். இப்போ வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 20 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல ஏ கொடுத்தோம்னா ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக அவுட்புட் வந்து 20 வரும். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இந்த ஏவை எடுத்துடுறோம். ஓகே, என்ன புரியும்? இப்போ இந்த ஏ எடுத்துட்டோம். இங்கே தான் ஏ இருக்குல்லப்பா, இந்த ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல. இப்போ ஏ வந்து பிரிண்ட் பண்ணனா இந்த ஏ ரிட் ஆயிடுச்சு. முன்ன பார்த்ததே தான், ஆனால் நம்ம இங்கே கீழே பார்த்தோம். பட் பார்த்தீங்களா, cannot find இந்த சிம்பிள் வேரியபிள் ஏ. இந்த ஏன்ற சிம்பிள் வேரியபிள் வந்து ஃபைன் பண்ண முடியல, இது எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுதுங்க. இப்போ இந்த ஏவோட ஸ்கோப் இதோடய முடிஞ்சிருச்சு. இதாங்க ஸ்கோப் ஆஃப் தி வேரியபிள். தென் வந்து பிளாக், இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் ஸ்கோப்பிங்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேயோ இல்லை அதர் ஃபங்க்ஷன்ஸோ லூப்ஸ்லேயோ யூஸ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் ஸ்கோப்பிங் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், இன்ட் பி ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 5ன்னு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல ஏவை பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த வந்து நம்ம இதை கமாண்ட் லைன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணும்போது இங்கே B20 இருக்கு, அதில் விடும். இங்கே பிளாக்ல வரும்போது ஏ ஈக்குவல் டு 5, இங்கே வந்து ஏ பிரிண்ட் பண்ண சொல்லுது, 5 பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போது நான் இந்த பிளாக்கை விட்டுட்டு வெளியே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல டிக்ளேர் பண்ணியிருக்கனால, அதாவது பிளாக்ல தான் இனிஷியலைஸ் ஏ பண்ணியிருக்கோம், அதனால இந்த பிளாக்கை விட்டு நம்ம ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னால் பிரிண்ட் ஆகலை, ஏன்னா எரர். இதான் ஸ்கோப். இது வந்து பிளாக் ஸ்கோப்பிங் சொல்லுவோம். அதாவது இந்த ஏ வந்து இந்த ஸ்கோப்குள்ள, அதாவது இந்த பிளாக்குள்ள மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும், வெளியே அசஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து பிளாக் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தென் ஆனால் இப்போ இன்னொரு விஷயம், நம்ம இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 சொல்லிட்டேன். ஓகேங்களா, தென் இங்கே வந்து இந்த பிளாக்குள்ள நான் மறுபடியும் இன்ட் ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணல. ஓகேங்களா, நம்ம டேட்டா டைப் போட்டு வேரியபிள் நேம் கொடுத்தா தான் இனிஷியலைஸ் பண்ணுறதா அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னா டிக்ளேர் பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10ன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இப்போ இன்ட்டு B20 ஏ வந்து 5, இந்த பிளாக்குள்ள வந்தாட்டி ஏ 10, இங்கே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏல வந்து என்ன பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல 10 பிரிண்ட் ஆகும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தென் இது முடிஞ்சுட்டு இந்த பிளாக் விட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்து என்ன, இந்த இடத்துல ஏ பிரிண்ட் பண்ண சொல்லணும். இப்போ வந்து என்ன வரும், இப்போ இது ஏ 10 இதோடய முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இந்த பிளாக் விட்டு வெளியே ஏ வேல்யூ என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. அப்போ இங்கே 5 தாங்க பிரிண்ட் ஆகும். நீங்களும் கெஸ் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லை நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாங்க. ஓ, நான் சொல்கிறது தப்பாயிடுச்சு. ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இனிஷியலைஸ் பண்ணல, இந்த இடத்துல நம்ம வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆனால் இந்த ஏவை வந்து நம்ம இங்கே முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்போது இந்த இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த வேரியபிளில் தான் சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கே போய் 10 வந்து மாடிஃபை ஆகிடுது. ஓகேங்களா, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி பார்க்கலாம். அதனால தான் வந்து தப்பாக சொன்னேன், நீங்கள் அது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, தென் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பில் எப்படி ஸ்கோப்பிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார் இன்ட் I equal to 0, I less than 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா, தென் I ப்ளஸ் ப்ளஸ் சொல்லிடலாம். இந்த ஃபார் லூப்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ற டாப்பிக்கில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போது என்ன சொல்கிறேன்னா இன்ட் நம் ஈக்குவல் டு, நான் இங்கே தான் நம்மன்ற வேரியபிளில் இன்ட்ன்ற டேட்டா டைப்பில் இனிஷியலைஸே பண்ணுறேன், நம் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா, நான் டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்,
இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துல ஐயை பிரிண்ட் பண்ணு, தென் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுன்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஐ வந்து 0 0ன்னு வரும். நம்ம 0 தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 0 தென் வந்து நம்ம வந்து 5 0 5 1 5 2 5 3 5 4 5 5 வரும்போது இங்கே ஐ வந்து டெர்மினேட் ஆகிடும். அப்போ உள்ள வராது. இப்படி தாங்க அவுட்புட் வரும். ஓகேங்களா? நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? 0 5 1 5 2 5 3 5 4 5, அதாவது ஐ வேல்யூ மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நம்ம 5நே தான் வச்சுருக்கோம். 5 பிரிண்ட் பண்ண வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த நம்மன்ற வேரியபிளை இந்த ஃபார் லூப்ல தான் நம்ம இனிஷியலைஸே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை விட்டு வெளியே இந்த ஃபார் லூப் வெளியே வந்து நான் நம் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் வருமா வராதா? பார்த்தீங்களா? இந்த நம்மன்றது ரெட்டாக மாறிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். cannot find symbol variable num, அதாவது இந்த இடத்துல எனக்கு நம்மனா என்னன்னே தெரிலன்னு சொல்லுது. இதை தாங்க ஸ்கோப்பிங் சொல்கிறேன். இதாங்க ஃபார் லூப்பில் உள்ள ஸ்கோப்பிங். நீங்கள் வந்து லூப்புக்குள்ளே எந்தாச்சும் இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த லூப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இப்போது நான் வந்து இன்ட்டு நம்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஃபார் லூப்புக்குள்ளே வந்து டிக்ளேர் பண்ணல. நான் மெயின் ஃபங்க்ஷன்லேயே லூப்புக்கு வெளியவே வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எரர் வராது பாருங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இன்ட்னு சொல்லுது. சாரி, இது வந்து ஃபார் லூப்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால இன்ட் நம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணுறோம், எரர் வராது. இப்போ என்ன அவுட்புட், வேரியபிள் நம் இஸ் ஆல்ரெடி டிஃபைன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஏற்கனவே டிஃபைன் ஆயிருக்கு, அப்போ நீ வேற யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு லூப்குள்ளேயோ ஒரு பிளாக்குள்ளேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ நீங்கள் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா அந்த இதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த வேரியபிளோட ஸ்கோப் அந்த ஃபங்க்ஷனோ லூப்போ ஒரு பிளாக்கோடயே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதுதாங்க ஸ்கோப் ஆஃப் எ வேரியபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷேடோவிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஷேடோவிங்னா என்னன்னா பார்க்கலாம் இருங்க. நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, வெயிட் பண்ணுங்க. இருங்க, நான் வந்து இந்த மெயின் நம்ம எப்பயும் வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே தாங்க நம்ம டிக்ளேர் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வெளியவே நம்ம ஸ்டாட்டிக் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 15 சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டாட்டிக்னாலே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸ்டாட்டிக்னா என்ன இல்லை என்னென்னா, இது வந்து ஆப்ஜெக்டை பொறுத்து இருக்காது. இது வந்து ஸ்டாட்டிக் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, SOUT சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல எக்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 50 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா இது வந்து பப்ளிக் கிளாஸில் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 15 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மறுபடியும் வந்து இன்னொரு வேரியபிள் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு சேம் வேரியபிளே தான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஏன் எரர் வரல அப்படின்னா, இது வந்து குளோபல் வேரியபிள், அதாவது இது வந்து ஓவரால் ராஜா மாதிரி. இதை வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறது வந்து இந்த பிளாக்குக்கு மட்டும் ராஜா மாதிரி. ஓகேங்களா? இது வரைக்கும் தான் இதோட வேலை இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 14 சொல்கிறேன். தென் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அவுட்புட் வரும்னா, இந்த இடத்துல 50 வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 50 இருக்குது, நெக்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணுறோம், அப்போ 50 வருது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 14 சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 14 வருது. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் ஷேடோவிங்னா என்னென்னா, ஹைட்ஸ் தி அப்பர் லெவல், அதாவது ஓவர் ரைடுன்னு கூட சொல்லலாம். ஓவர் ரைட்ஸ் தி அப்பர் லெவல். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அதாவது அப்பர் லெவலில் என்ன வேல்யூ கொடுத்துருக்குமோ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி ரீரைட் பண்ணிடுது. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிடுது. இதுதான் வந்து நம்ம ஷேடோவிங் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம
இது இந்த ஃபங்க்ஷன்னா ஓகே. நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபன்னுன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. தென் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா system.out.printlnல எக்ஸை பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மெயினில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு தெரியும் இங்கே வந்து அவுட்புட் கண்டிப்பாக என்ன தான் வரும், 50. நெக்ஸ்ட் இங்கே வந்து 40. இந்த எக்ஸில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த எக்ஸில் வந்து என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்த்தீங்களா 50 40 50 அதை தான் சொன்னேன். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இங்கே இந்த இது வந்து இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 40. இந்த இடத்துல வந்து இது சாரி இருங்க, இது வந்து என்னன்னா லோக்கல் வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க எக்ஸ் வந்து என்னன்னா குளோபல் வேரியபிள். ஓகேங்களா? இது வந்து இந்தியன் பிஎம் மாதிரி, இது வந்து சிஎம் மாதிரி. இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இவங்க வந்து இந்தியாவுக்கே ஓவராலாக அப்படி வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த இடத்துல இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணும்போது 40 பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் வந்து இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 40ல அதுக்கு தெரியாது. இப்போ குளோபலாக வெளியே மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, 50 இருக்குது. அந்த 50 தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த குளோபல் வேரியபிள் வந்து ஓவர் ரைட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஷேடோவிங். ஓகேங்களா? ஷேடோவிங்னு சொல்கிறோம். இந்த கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய், see you soon.